இடையில இன்ஸ்டாகிராம்ல சில போட்டோஸ் பார்த்தேன். அதுல விஜய் சாருடைய போட்டோஸை போட்டு அவருக்கு பால்டு வந்துச்சு, டோப்பா வச்சுட்டாங்க அப்படின்னு நிறைய போட்டோஸ். அது கமெண்ட்ல பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய ஃபேன்ஸும் மற்ற மக்களும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய சண்டை காரணத்தை நம்ம இந்த வீடியோல முடிக்க போறோம். சோ விஜய் சாருக்கு பால்னஸ் இருக்கா இல்லையா, அவருக்கு வந்திருக்கலாமா, வந்திருந்தா அவர் எப்படி சரி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சந்துரு, சுகிரா ஹேர் அண்ட் ஸ்கின்னுடைய மேனேஜிங் டைரக்டர். சோ பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல விஜய் சார் ஒரு குறிப்பிட்ட மூவி அதெல்லாம் பாத்தீங்கன்னா விக் வச்சு ஆக்ட் பண்ணிருப்பாப்ல. அதே மாதிரி சில ப்ரோக்ராம் வரும்போது டாப் ஆங்கிள், சைடு ஆங்கிள், பேட்ச் இருக்கிற மாதிரி போட்டோஸ் பயங்கர வைரல். சோ இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே ஹேர் லாஸ் பத்தின ஒரு பேசிக் டீடைல் வந்து மக்களுக்கு இன்னும் போய் சேரலையோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சோ பொதுவா ஹேர் லாஸ்ங்கிறது 3 வகையா எல்லாருக்குமே வரலாம். ஒன்னு ஜெனடிக்ஸ், இன்னொன்னு வந்து சத்து குறைபாடு உடம்புல, மூணாவதுங்கிறது நான் 2 விஷயமா சேர்த்துக்கிறேன், தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ். இந்த 3 காரணத்தால தான் எல்லாத்துக்குமே வந்து பால்னஸ் வர முடியும். விஜய் சார் பொறுத்த வரைக்கும் ஜெனடிக்ஸ்ல சார் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன் அப்படி சொல்றேன்னா விஜய் சாருடைய அப்பா வந்து திரு சந்திரசேகர் சார், அவருக்கு இப்ப வரைக்கும் இந்த ஏஜ் வரைக்குமே அவ்வளோ அடர்த்தியான அழகான முடி இருக்கிறதுனால விஜய் சாருக்கும் அதே ஜீன் இருக்கிறதுனால அவருக்கு ஜீன் வழியா வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப கம்மி. ஜீன்னா என்ன அப்படின்னா நம்ம உடம்புல 5 ஆல்பா ரெடக்டேஸ் அப்படின்னு ஒரு என்சைம்ஸ் இருக்கும். இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்டாஸ்டிரோன் அப்படிங்கிற ஆண்மை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஹார்மோனை டிஹெச்டி அப்படிங்கிற டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோனா அது மாத்தும். இந்த டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன் என்ன பிரச்சனை பண்ணும்னா உங்களுடைய டாப் ஹெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹெட்ல உள்ள வேர்களை சுத்தி படிஞ்சு ரத்த ஓட்டம் போக விடாம அது பண்ணிரும். அதனால உங்களுக்கு ஹேர் லாஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் ஜீன் வழியா வரக்கூடிய பிரச்சனை. அது போக டிஹெச்டி உடம்புல அதிகமா இருக்குன்னா தாடி கொஞ்சம் டென்சிட்டியா தெரியும், மீச பயங்கர டென்சிட்டியா இருக்கும், டோன்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாயும் ரொம்ப பேஸ் வாய்ஸா கேட்காது. விஜய் சாருக்கு தாடி வந்து முன்னாடி இருந்து இப்போ வரைக்குமே டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மி. விஜய் சாருக்கு இப்போ வரைக்குமே ஒரு 25-30 வயசு இளைஞருக்கு உண்டான அந்த சாஃப்டான வாய்ஸ் தான் சாருக்கு இப்போ வரைக்கும் இருக்கு. அப்ப அதனால விஜய் சார் உடம்புல டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன் இருக்கிறதுங்கிறது கேள்விக்குறி தான், ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால சாருக்கு வழுக்க ஜெனடிக்ஸா வருங்கிறது வாய்ப்பு 99% கிடையாது. ரெண்டாவது சத்து குறைபாடு. சத்து குறைபாடுனா என்ன? ஒரு முடி வளரணும், நல்லா வளரணும்னா அதுக்கு புரோட்டீன் வேணும், அயான் வேணும், பயோட்டின் வேணும், விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஏகப்பட்ட விஷயம். இது எல்லாமே உங்களுடைய சாப்பாடு வகையில வரக்கூடிய விஷயங்கள். விஜய் சார் பொறுத்த வரைக்கும் நிறைய டிராவல் பண்ணாலும் நான் கேள்விப்பட்டது என்னன்னா அவருக்கு பயங்கர ஹெல்த் கான்சியஸ் உள்ள ஆளு. கண்டிப்பா அவருக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சாவது ஏகப்பட்ட சாப்பாடை தெளிவா ஆரோக்கியமான முறையை எடுத்திருப்பாருங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன் அப்படின்னா சாருக்கு ரீசெண்டா 50 ஏஜ் கிராஸ் ஆயிருக்கு. பட் அவரை பாத்தீங்க அப்படின்னா 30-35 அந்த ஏஜ்ல தான் அவரை நம்ம சொல்ல முடியும், அந்த அளவுக்கு எங்க இருக்கிறாங்க. அப்ப அவருடைய ஃபுட் ஹேபிட் அவருக்கு எவ்வளவு கான்சியஸா இருக்குங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். மூணாவது தூக்கம் மற்றும் ஸ்ட்ரெஸ். இதுல சாருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து பயங்கரமான செலிபிரிட்டி. அப்போ ஒரு செலிபிரிட்டினாலே அன்கான்சியஸா தன்னுடைய ஆக்டிவிட்டி மேல ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் வந்து மனசுக்குள்ள கண்டிப்பா அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் உடம்புல கூடுறதுனால ஹேர் சைக்கிள் வந்து கண்டிப்பான முறையில் பாதிக்கப்படும். இதனால உங்களுக்கு டெலிஜியல் எஃப்ளூவியம் அப்படிங்கிற ஒரு ஹேர் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. ரெண்டாவது தூக்கமின்மை. ஏன் அப்படின்னா அவர் இருக்கிறது திரைத்துறைங்கிறதுனால இடம் நிறைய மாறுபடும். நம்மளே ஒரு நம்ம வீட்டுல பெட்ரூம்ல இருந்து வெளியே ஹால்ல வந்து படுத்தோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் ரொம்ப கஷ்டப்படுது. அப்ப சார் பாத்தீங்கன்னா ரெகுலர் டிராவல் பண்றாங்க. அப்போ அப்பேற்பட்ட மக்களுடைய தூக்கம் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் நீங்க தூங்கல அப்படின்னா growth ஃபேக்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்க உடம்புல நிறைய ஃபங்க்ஷனுக்கு உண்டான அடிப்படை அந்த growth ஃபேக்டர் தான். அப்போ ஹேர் சைக்கிளுக்கும் growth ஃபேக்டர் வேணும், ஹேருக்கு ரத்த ஓட்டம் ப்ராப்பரா போறதும் growth ஃபேக்டர் வேணும். சோ அப்ப விஜய் சாருக்கு ஹேர் லாஸ்னு ஒண்ணு வரணும் அப்படின்னா கடைசியா சொன்ன 3வது விஷயம் ஸ்ட்ரெஸ்ல வரலாம், இல்லைன்னா தூக்கமின்மையில வரலாம். பட் இப்ப இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி, அட்வான்ஸ் மெடிகேஷன்ல இது ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரியல, ப்ராப்பராவே கண்ட்ரோல் பண்ணிட முடியும். உங்களுக்கு விஜய் ஃபேன் யாரா இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல கருத்தை ஓப்பனா போடுங்க, பரவாயில்ல. ரொம்ப நன்றி. நான் சந்துரு.